ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு தெளிவு தேவை என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஒரு தெளிவு, என்ன பாதையில் அவங்க போகணும், அதற்காக நேரத்தை எவ்வளவு கொடுக்கணும், எந்த வயசுல அந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும், தொழில் முக்கியமா, சம்பாதனை முக்கியமா, குடும்பம் முக்கியமா, சேவை முக்கியமா, இல்லை இந்த நான்கும் முக்கியமா? ஒரே நேரத்தில் நான்கையும் செய்ய முடியுமா? நான் தொழிலும் செய்வேன், குடும்பத்தையும் பார்த்துக்குவேன், சமுதாயத்திலையும் நான் நிம்மதியாக இருப்பேன், அதே நேரத்தில் என்னுடைய சிறிய நேரத்தை இது போன்ற அறக்கட்டளை கொடுப்பேன். இப்ப அரசியல் கட்சிகள் இன்னைக்கு பெரும்பாலுமே உங்களுடைய நேரத்தை முழுமையாக அரசியல் கட்சிகள் எதிர்பார்க்கிறாங்க. முழுமையா நீங்க பணி செய்யணும், அவைலபிளா இருக்கணும். நம்முடைய மாவட்ட தலைவர்களை எந்த வேலையும் செய்ய முடியாது. காலையிலிருந்து இரவு வரை கட்சியை சார்ந்துதான் அவங்க இருக்கணும். யாராவது தலைவர்கள் வருவார்கள், அவங்களுக்கு பூத் கமிட்டி வேலை இருக்கும், அவங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் அரசுக்கு எதிராக பண்ணுவாங்க. இன்னைக்கு முழு நேர அரசியல்வாதிகளாக நாம் மாற ஆரம்பித்த பிறகுதான் தமிழகத்தில் தவறுகள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. என்னைக்கு ஒரு அரசியல்வாதி நான் முழு நேரமா அரசியல் பண்றேன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு தான் தவறுகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா வேலையில் அவங்களுக்கு எந்த வேலையும்